கர்த்தருடைய சிட்சை. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். விசுவாசிகளுக்கு பலவிதமான சோதனைகள் வருகிறது. பாவத்திற்கு விரோதமாய் நமக்கு போராட்டம் உண்டு. நாம் பாவத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தர் பல சமயங்களில் நமக்கு சோதனைகளையும் போராட்டங்களையும் அனுமதிக்கிறார். இவையெல்லாம் கர்த்தருடைய தெய்வீக சிட்சைகள். நம்முடைய எல்லா சிட்சைகளிலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய சிட்சையை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது புறஜாதியாரின் பார்வைக்கு அது உபத்திரவம் போல தெரியும். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார். நம்மை திருத்துவதற்காகவும் தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நம்மை உருவாக்குவதற்காகவும் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார், நம்மை தண்டிக்கிறார். கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது அவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணுகிறவர்கள் பாவத்தையும் அற்பமாக எண்ணுவார்கள். தங்களுடைய ஆத்மாவுக்கு பாவத்தினால் ஒரு ஆபத்தும் இல்லை என்று அசட்டையாய் இருப்பார்கள். கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. அவர் நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார், நம்மை கடிந்து கொள்கிறார். கர்த்தர் பாவிகளிடத்தில் பிரியப்படுவதில்லை. அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை கண்டிக்கிறார். பாவிகளுக்கு தண்டனை வருவது போல பல சமயங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கும் அவரிடத்திலிருந்து தண்டனை வருகிறது. விசுவாசிகளாக நாமோ கர்த்தர் நம்மை தண்டிப்பதை தண்டனை என்று சொல்லாமல் அதை தெய்வீக சிட்சை என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை மாத்திரமே அவர் சிட்சிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் காலம் வரையிலும் தப்பிதங்களை செய்வார்கள். நம்முடைய தப்பிதங்கள் எல்லாம் திருத்தப்பட வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை சிட்சித்து திருத்துகிறார். நம்முடைய பாவங்கள் நிமித்தமாய் நம்மை கடிந்து கொள்கிறார். நாம் கர்த்தருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் ஒரு தகப்பனை போல நடந்து கொள்கிறார். தேவன் நம்மை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் ஒருவனும் இல்லை. ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் செய்த தப்பிதங்களையும் பாவங்களையும் சகித்துக் கொள்ள மாட்டார். பாவம் செய்யட்டும் என்று அவர்களை விட்டுவிடவும் மாட்டார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் யாரும் இருக்க முடியாது. தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவதனால் தான் அவர்களை சிட்சிக்கிறார். பிள்ளைகள் பாவம் செய்யும் போது அவர்களை சிட்சிக்காத பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் பாவம் செய்யும் போது கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார், நம்மை தண்டிக்கிறார். கர்த்தருடைய சிட்சையை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. அவர் நம்மை கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய பாவங்கள் கடிந்து கொள்ளப்படவில்லை என்றால் நாம் தேவனை விட்டு தூர விலகி போய்விடுவோம். தேவன் நம்மை புத்திரராக எண்ணியே நம்மை சிட்சிக்கிறார். நாம் கர்த்தருடைய சிட்சையை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் அன்பினாலும் நம்மை சிட்சிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். தம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் பாவம் செய்கிறார்களோ அத்தனை பேர்களையுமே நம்முடைய கர்த்தர் சிட்சிக்கிறார். நாம் பாவம் செய்யும் போது எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை நமக்கும் கிடைக்கிறது. நாம் பாவம் செய்தும் கர்த்தர் நம்மை சிட்சிக்கவில்லை என்றால் நாம் கர்த்தருக்கு புத்திரராக இல்லை என்பதுதான் பொருள்.
நாம் கர்த்தருடைய புத்திரராக இல்லை என்றால் அந்நியருடைய புத்திரராக இருப்போம். இந்த சத்தியத்தை நிருபத்தின் ஆசிரியர் சொல்லும்போது, எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே என்று சொல்லுகிறார். நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது நாம் அவர்களுக்கு அஞ்சி நடக்கிறோம். சிக்ஷைக்கு பயந்து தப்பு செய்யாமல் ஒழுக்கமாக இருக்கிறோம். உலக பிரகாரமான தகப்பன்மார்கள் நம்மை கண்டித்து திருத்துகிறார்கள். நாம் அவர்களுக்கு அஞ்சி அடங்கி நடக்கிறோம். நாம் கீழ்ப்படியாமல் ஜீவிப்போம் என்றால் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிப்பார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்களை விட மேலானவர். இவர்கள் சரீரத்தின் தகப்பன்மார்கள். நம்முடைய கர்த்தரோ ஆவிகளின் பிதாவாக இருக்கிறார். நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்களுக்கு நாம் அஞ்சி நடக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் ஆவிகளின் பிதாவாகிய கர்த்தருக்கு வெகு அதிகமாய் அஞ்சி நடக்க வேண்டும். பயபக்தியோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கும் போது நம்மிடத்தில் தாழ்மையும் கீழ்ப்படிதலும் காணப்பட வேண்டும். உலகத்தில் உள்ள தகப்பன்மார்கள் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய தேவனோ ஆவிகளின் பிதாவாய் இருக்கிறார். இப்பிரபஞ்சத்தில் நாம் நம்முடைய சரீரத்தில் பிறப்பதற்கு நம்முடைய தகப்பன்மார் கருவிகளாக செயல்பட்டார்கள். நம்முடைய சரீரம் மாம்ச சரீரமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. நம்முடைய கர்த்தரோ நம்முடைய ஆவிக்கு பிதாவாக இருக்கிறார். சரீரத்தின் பிதாவுக்கு நாம் அஞ்சி நடப்பதை விட நம்முடைய ஆவியின் பிதாவுக்கு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும். நம்முடைய உலக பிரகாரமான பெற்றோர் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் நம்மை சிக்ஷித்தார்கள். சில சமயங்களில் தங்களுடைய கோபத்தை தணித்துக் கொள்வதற்காக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சிக்ஷிப்பதுண்டு. பிள்ளைகள் திரும்ப வேண்டும் என்பதை விட தங்களுடைய கோபம் குறைய வேண்டும் என்பது பெற்றோரின் நோக்கமாய் இருக்கலாம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி தங்கள் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார்கள். பிள்ளைகளின் பிரயோஜனத்தை விட தங்களுடைய நலமே பெற்றோருக்கு முக்கியமானதாய் இருக்கிறது. நம்முடைய சரீரத்தின் பெற்றோர் மாம்ச பிரகாரமாக பலவீனமாய் இருக்கிறார்கள். அவர்களும் தங்கள் மாம்சத்தின் இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள்தான். மாம்சத்தில் கோபம் வரும்போது அந்த கோபத்தை தங்கள் பிள்ளைகளின் மீது வெளிப்படுத்தி விடுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய ஆவிக்கு பிதாவாக இருக்கிறார். அவர் நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். நாம் கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக வேண்டும். நாம் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் காணப்படுகிற நல்ல சுபாவங்கள் நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும். இவையெல்லாம் நம்முடைய பிரயோஜனத்திற்குரியவை. கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கும் போது நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை கொஞ்ச காலம் சிக்ஷிப்பார்கள். நாம் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் வரையில்தான் நம்முடைய பெற்றோர் நம்மை சிக்ஷிப்பார்கள். நாம் பெரியவர்களாக வளர்ந்த பின்பு நம்முடைய பெற்றோர் நம்மை சிக்ஷிக்க மாட்டார்கள். ஆனாலும் நாம் பெரியவர்களாக வளர்ந்த பின்பு நம்முடைய பெற்றோர் நம்மை சிக்ஷித்து நல்ல பிள்ளைகளாக உருவாக்கியதற்காக நாம் அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எப்போதுமே நம்முடைய ஆவியின் பிதாவாகிய கர்த்தருக்கு பிள்ளைகளாகவே இருக்கிறோம். அவர் நம்மை கொஞ்ச காலம் மாத்திரம் சிக்ஷிக்காமல் நம்முடைய ஜீவிய காலம் முழுவதிலும் தேவை ஏற்படும் போதெல்லாம் சிக்ஷிக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் பரிபூர்ண நிலைமையை அடையும் போது நமக்கு சிக்ஷை தேவைப்படாது. நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற வரையிலும் நாம் பரிபூர்ணம் அடைவதில்லை. பரலோகத்தில்தான் நமக்கு பரிபூரணம் உண்டு. ஆகையினால் நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற காலம் வரையிலும் கர்த்தர் நம்மை தம்முடைய பிள்ளையாக பாவித்து சிக்ஷிக்கிறார். நாமும் பிழைக்கத்தக்கதாக நம்முடைய ஆவிகளின் பிதாவாகிய கர்த்தருக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும். கர்த்தருடைய சிக்ஷை நமக்கு ஆக்கினை தீர்ப்பு அல்ல. கர்த்தர் நம்மை சிக்ஷிப்பதினால் அவர் நம்மை சபிப்பதில்லை. நம்முடைய ஆத்மா அழித்து போகக்கூடாது, அது மரித்து போகக்கூடாது என்பதில் நம்முடைய ஆவிகளின் பிதாவாகிய தேவன் அதிக அக்கறையோடு இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை அழிவில் இருந்து பாதுகாப்பதற்காக கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கிறார். நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய சுபாவங்களை நாம் நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்படுத்த வேண்டும். நாம் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனோடு நித்திய காலமாக ஜீவிக்க வேண்டும். இவையெல்லாம் நம்மை குறித்து
தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தில் இருந்து நாம் வழிவிலகி செல்லும் போது கர்த்தர் நம்மை சிட்சித்து சரியான பாதையில் வழிநடத்துகிறார். கர்த்தருடைய சிட்சை நமக்கு சாபமானதல்ல, அது நமக்கு ஆசீர்வாதமானது. நாம் கர்த்தருடைய சிட்சையை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக பாவித்து சிட்சித்து நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க வேண்டும். சிட்சை தேவன் வியாதியின் மூலமாகத்தான் சிட்சிப்பார் என்று ஒரு சில விசுவாசிகள் நினைக்கிறார்கள். தங்களுக்கு வியாதி வரும்போது தங்களை தேவன் சிட்சிக்கிறார் என்று நினைக்கிறார்கள். ஆனாலும் தாங்கள் செய்த தவறு என்ன என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. தேவன் ஒரு தனி நபருக்கோ அல்லது ஒரு தேசத்திற்கோ ஒரு வாதையை அனுப்பி சிட்சிக்கிறார். வாதையை அனுப்புவதற்கு முன்பாக மனுஷரை தண்டிக்காமலேயே சிட்சிக்கும் உபாயங்களை முதலாவது பயன்படுத்துவார். இதில் ஒன்றும் பயனளிக்கவில்லை என்றால் தேவன் மனுஷரை சிட்சித்து திருத்துகிறார். யோபுவின் புஸ்தகத்தில் வியாதிக்கு பல காரணங்களை நாம் வாசிக்கிறோம். தன்னை தேவன் சிட்சிக்கிறார் என்று ஒரு விசுவாசி கூறும்போது தன்னை அவர் பலமுறை எச்சரித்தார். நான் அவருக்கு கீழ்ப்படியவே இல்லை என்பதை அந்த விசுவாசி அங்கீகரிக்க வேண்டும். சிட்சிக்கப்படுகிறவன் தன்னுடைய பாவத்தை முதலாவது அங்கீகரிக்க வேண்டும். கீழ்ப்படுகிற பிள்ளைகளின் மீது தேவன் வாதையை அனுப்புவதில்லை. சுகமாகும் வாக்குத்தத்தங்களும் வாதையில் இருந்து பாதுகாப்பும் தேவனிடமிருந்து வருகிறது. பாவத்தை விதைக்கிறவர்கள் அநியாயத்தை அறுப்பார்கள். தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். விசுவாசிகள் தங்களுடைய சரீரங்களை சரியாக பராமரிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கவில்லை என்றால் சாத்தானின் சோதனை வருவதற்கு வாய்ப்புள்ளது. தமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மீது தேவன் வியாதியை அனுப்ப மாட்டார். யோபுவை போல வியாதி வரும்போது கடைசி வரையிலும் தேவனை விசுவாசத்தோடு பற்றி கொண்டு சுகமாதலையும் தேவ ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய உலக பிரகாரமான பெற்றோர் நம்மை சிட்சிப்பதற்காக நமக்கு புற்றுநோயையும் கொள்ளை நோயையும் தீராத வியாதிகளையும் தருவார்களா? அப்படி தந்தால் அவர்களுக்கு தங்கள் பிள்ளைகளின் மீது அன்புள்ளது என்று யாராவது கூற முடியுமா? தேவன் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார். அவர் நம்மை சிட்சித்தாலும் அது அன்பு கலந்த சிட்சையாகவே இருக்கும். தேவன் ஏன் எப்போது சிட்சிக்கிறார்? தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க ஜனங்கள் மறுக்கும் போது, மனுஷர் அக்கிரமம் செய்யும் போது, மனுஷர் தேவனை கோபப்படுத்தும் போது, மனுஷர் தேவனை மறுதலிக்கும் போது, ஜனங்கள் தங்களை நிதானித்தறியாமல் இருக்கும் போது, மனுஷர் தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணும் போது, மனுஷர் தங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக விதைக்கும் போது, தம்முடைய பிள்ளைகளுக்கு சிட்சையும் படிப்பும் தேவைப்படும் போது இரண்டு விதமான சிட்சிப்புகள்: பிள்ளைகளை தண்டித்து பயிற்சி கொடுத்தல், கலகக்காரர்கள் மீது தண்டனை. பிள்ளைகளை சிட்சிப்பது எதிர் பேசுகிறவர்களுக்கு உபதேசம். சாத்தானிடம் ஒப்புக் கொடுக்கப்படுவதனால் தேவனை தூஷியாமல் இருக்க கற்றுக்கொள்கிறார்கள். கலாசாலையில் அல்லது தனியாக ஒரு உபாத்தியின் மூலமாக கல்வி பயிற்றுவிப்பது. கிருபை ஜனங்களுக்கு போதிக்கிறது. நீதியின் வழிகளில் விசுவாசிகள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தமாக வரும் உபத்திரவங்களினால் விசுவாசிகள் அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பாவிகளில் ஒருவராக எண்ணப்பட்டு தண்டிக்கப்பட்டார். கலகக்காரர்கள் மீது தண்டனை. மனுஷன் விதைத்ததை அறுப்பான். தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறவர்களுக்கு சாபம் வரும். தேவன் கலகக்காரர்கள் மத்தியில் வாதைகளை அனுப்புவார். பயங்கரம், இழப்பு, வேதனை, மரணம், பயம், ஒடுக்கப்படுதல், தாழ்த்தப்படுவதும் ஏழ்மையும், பலவீனமும் விளைச்சல் இல்லாமையும், மிருகங்கள் மனுஷரையும் கால்நடைகளையும் கொண்டு போடுதல், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தத்தில் தோல்வி, பஞ்சங்கள் முதலியவை, நரமாம்சம் உண்பதும் பட்டணங்களின் அழிவும். சிக்ஷிக்கும் வழிகள்: யுத்தங்கள், அடித்தல், உபவாசித்தல், உபத்திரவங்கள், பஞ்சம், அவதாரங்கள், சிறையிருப்பு, தண்டித்தல், நியாய தீர்ப்புகள்,
பாவிகள் மீது வியாதி. சிட்சிக்கப்படுவதன் உண்மையான நோக்கம் தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். நாம் ஆவியில் ஜீவித்து ஆவியானவரால் உபதேசிக்கப்பட்டு அனுதினமும் வழிநடத்தப்பட வேண்டும். நாம் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற பிரகாரமாக ஜீவிக்க வேண்டும். தேவன் தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். சிட்சிப்பதினால் தேவன் நம்மீது அன்பாக இல்லை என்று பொருள் கூறக்கூடாது. சிட்சிக்கும் காரியத்தில் தேவன் மனுஷரை விட நியாயமாக நடந்து கொள்கிறார். சரீரத்தின் தகப்பன்மார்களை விட கிறிஸ்து மேலானவர். மனுஷரை விட கிறிஸ்து அவமானத்தை எண்ணாமல் சகித்தார். நமக்கு நன்மை வர வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து சிட்சிக்கிறார். ஏசாவை போல தேவன் சீர்கெட்டவர் அல்ல. தேவனிடத்தில் சேரும் நல்ல வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். நல்ல உடன்படிக்கையை உண்டு பண்ணி இருக்கிறார். நல்ல பாவ நிவாரண பலியை செலுத்தி இருக்கிறார். பரலோகத்தில் இருந்து பேசுகிறார். நமக்கு ஒரு ராஜ்யத்தை தருகிறார். இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நன்மைக்கும் துதிக்கும் வழியாக இருக்கிறார். நல்ல மேய்ப்பராகவும் பரிபூரணத்தின் ஆதாரமாகவும் இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தம் என்பது மனுஷருடைய பரிசுத்தத்தை போன்றது அல்ல. மனுஷன் தன்னை அழகுபடுத்தி தன்னுடைய வெளித்தோற்றத்தினால் பெருமையையும் மாயமான தாழ்மையையும் வெளிப்படுத்தி விசுவாசிகள் மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்துகிறான். தேவன் உள்ளான பரிசுத்தத்தை வலியுறுத்துகிறார். மனுஷனோ வெளி வேஷத்திற்கு முக்கியத்துவம் தருகிறான்.